ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் அப்பனே சிவம் அறம் பொருளே சிவம். இன்று மக்கள் அமைச்சர்கள் ஒவ்வொரு கல்வித்துறை, நிறுவனத்துறை, போக்குவரத்துறை பல அமைச்சர்கள் உள்ளார்கள். அவர்கள் மூலமாக சட்டங்கள் செயல்பட்டாலும் மக்கள் அவரிடத்தில் நாடி செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அவர்களுக்கு நிகராக நிறுவனங்கள் உள்ளது. தாலுகா, பிடிஓ, காவல்துறை, நீதிமன்றம் போன்ற பல வண்ணங்களாக உள்ளது. மக்கள் மணிகார், கிராமங்களில் மணிக்கார் உள்ளார். ஆகையால் மக்கள் அவர்கள் அரசு உதவி நாடி செல்லும்போது அவர்கள் நேரத்தோடு அங்கு வருவதில்லை. அவர்கள் மணிக்கணக்கில் காத்து நிற்கிறார்கள். காத்து நிற்பதனால் அன்று ஒரு நாள் அவருடைய ஊதியம் செயல்படுகிறது, அவர் ஊதியம் இல்லாமல் போகிறது. அது அங்கு இருக்கும்போது அவர் பட்டினியாக செல்கிறார்கள். சில பேர் உணவின்றி காத்திருக்கிறார்கள். இப்படி நிலைக்கு ஆளாகிறார்கள் அதிகாரிகள். அவர்களுடைய ஆபீஸ் நேரத்தோடு வருவதில்லை. அவர் ஆபீஸ் நேரம் 10 மணி என்றால் அவர் வருவது 11, 12 இப்படி வருகிறார்கள். காரணம், இவர்கள் கடவுள் போன்று இவர்களுடைய கருத்து. கடவுள் கடவுள் நாம் தான் கடவுள், நம்மளால் தான் மக்கள் வாழ்கிறார் என்று நடிக்கிறான் மூடன். மக்கள் உழைப்பில் வாழ்கிறான் என்று இவனுக்கு தெரியாது. அன்று மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்த போது கூட மன்னர்கள் மனசாட்சியாளர்கள் வாழ்ந்தார்கள். அவரும் சில குற்றங்கள் செய்தார்கள், ஆனால் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அடுத்த நாட்டுக்காரன் படையெடுத்து வரும்போது தன் மக்களை காத்தருவதற்காக போர் புரிந்து உயிர் இழந்தவர்கள் எத்தனை பேர், கழிக்கால் இழந்தவர்கள் எத்தனை பேர், இவர்கள் எத்தனை நிலைக்கு வாழ்ந்தார்கள் என்பது இன்னும் எடுத்துக்காட்டாக உள்ளது. அவர்கள் உணர்ந்து விட்டார்கள், மக்கள் உழைப்பில் தான் நாம் வாழ்கிறோம் என்று. ஆனால் இன்று அரசு என்ற பெயரில் வாழும் மூடர்கள் இதையெல்லாம் எதுவும் யோசிக்காமல் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உழைக்கும் மக்களை மணிக்கணக்கில் பட்னி பயிற்சியாக நிற்க வைத்து, அதில் அப்படி அவரிடத்தில் செல்லும்போது கூட இன்று போய் இன்று இல்லை நாளை வா, இன்று இது கிடையாது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவர்களை விரட்டி விடுவது. கடைசியில் அவர்கள் ஒரு வாரம் இப்படி வந்து சென்ற பிறகு இதுக்கு பணம் கொடுக்க வேண்டும், கொடுத்தால்தான் வேலையாகும் என்று ஒரு தனி மனிதன் அங்கு இருப்பவன் எவ்வளவு இடத்தில் உரைக்க சொல்வது, அதுக்கு மேல் லஞ்சம் வாங்குவது, இது போன்ற நிலையில் இவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகையினால் இது போன்ற நிலையெல்லாம் இனி வரக்கூடாது என்பது இறைவனுடைய வாக்கு. காரணம், பூமியில் இடைவெளி இல்லை, பசுமை காடுகள் இல்லை, ஜீவராசிகள் இல்லை, பறவை கூட்டங்கள் எல்லாம் அழிந்துவிட்டது. மனிதனாக பிறக்கிறான். மனிதன் பிறப்பை மாற்றி அமைத்து வந்தான் இறைவன். இதுவரையும் மனிதன் பிறப்பு இது போல நிகழ்வுகளெல்லாம் மனிதன் கொடுமையாக மக்களை கீழ்த்தரமாக நடத்துபவனை அதே நிலையில் மீண்டும் பிறப்பான் என்று இவன் உயிரை பல ஜீவராசிகளாக மாற்றி அமைத்து வந்தான் இதுவரை இறைவன். அக்காலம் முதல் இக்காலம் வரை இன்று எல்லாம் அழிந்து விட்டதனால் ஜீவராசிகள் கிடையாது. அதை மாற்றி அமைக்க வழி இல்லாமல் தான் மனிதனாக பிறக்கிறான். அதனால் தான் இத்தனை கொடுமைகள் நாம் இன்றும் கண்டு வருகிறோம். ஆகையினால் இன்று மக்கள் அரசு உதவி நாடி சென்றால், தாலுகா சென்றாலும் சரி, பிடிஓ சென்றாலும் சரி, காவல்துறை சென்றாலும் சரி, நீதிமன்றம் சென்றாலும் சரி, நீதிமன்றம் யார் எந்தெந்த தேதியில் எப்பொழுது இருப்பார், பிடிஓ இந்த தேதியில் இருக்கிறார், அதை விட்டு மீண்டும் ஒரு 3 நாள் 5 நாள் போட்டு இந்த தேதியில் இருப்பார், அதை விட்டு மீண்டும் ஒரு 4 நாட்கள் விட்டு இந்த தேதியில் இருப்பார் பிடிஓ என்று ஒரே போர்டு எழுத வேண்டும். அதுக்கு பிறகு இருக்கிற கீ அதிகாரி எந்த தேதியில் அதே மாதிரி இதற்கு கீ எந்த தேதி குறிப்பிட்டு அதுக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரும் எந்த தேதியில் இருப்பார் என்று வர வேண்டும். அப்பொழுது மக்கள் உதவி நாடி வரும்போது யாரை முதலில் பார்க்க வேண்டுமோ அவரிடத்தில் சென்று அவரை கண்டு அவர் 5 நிமிஷத்தில் அவர் தொழிலில் அவர் வேலைக்கு சென்று விடுவார். மறுநாளோ இல்லை 2 நாளோ அவர் அடுத்தவரை பார்க்கும்போது எந்த தேதியில் உள்ளோ அந்த தேதிக்கு அவர் 5 நிமிடத்தில் அவர் வேலை முடிந்துவிட்டு சென்று விடுவார்கள். இவர்கள் அப்படியெல்லாம் செய்யாமல் இவர்கள் மணிக்கணக்கில் காத்து செயல்பட்டு இதுவரை போதும். இனி ஒரு புதிய சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும்.
இதுபோன்று ஒவ்வொரு நிறுவனங்களும் முதல் காவல்துறையில் இருந்தும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, இது போன்ற போர்டுகள் கரெக்டாக இருக்க வேண்டும். நீதிபதி வரவில்லை என்றால் அதுக்கு மக்கள் அவர் அன்று வந்த பஸ் ஃபேர் எல்லாம் வேதனையாகும். இது கவர்மெண்ட் தருமோ இல்லை நீதிபதி சம்பளத்தில் பிடித்து தருமோ, அது சர்க்காருடைய அரசுடைய வேலை. இதுதான் உண்மை. இது போன்ற சட்டங்கள் நிறையப்பட வேண்டும். மணிகார் ஆபீஸிலும் கிராம மக்கள் தாலுகாவுக்கு செல்லாத அளவுக்கு ஒரு புதிய திட்டங்கள் வர வேண்டும். கிராம மக்கள் தாலுகா செல்லவே கூடாது. அனைத்தும் இங்கேயே செயல்பட வேண்டும். அந்த அளவுக்கு மணிகார் இருக்க வேண்டும். மணிகார் என்ன செய்ய வேண்டும்? மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி அவருக்கு தேவையான உதவிகள் செய்து அவருடைய உதவிகளை வேறு பேப்பரில் எழுதி தாலுகாவுக்கு ஒரு அனுப்பிவிட வேண்டும். ஒன்று மணிகார் ஆபீஸில் இருக்க வேண்டும், ஒன்று தாலுகாவில் இருக்க வேண்டும். இப்படி தான் கிராமங்களில் செயல்பட வேண்டும். உழைக்கும் மக்கள் இங்கே தாலுகாவை செல்ல நேரிடக்கூடாது. அதுக்கு தாலுகா செல்வதற்கு மணிகார் ஆபீஸ் எதற்கு? கிராமங்களில் ஆபீஸ் எதற்கு? இவன் எதற்கு? இவன் என்ன செய்கிறான்? அவங்க போன இங்கிருந்து அங்கே போன இங்கே வா, இப்படி ஒரு மக்கள் இழுத்து சொல்வதனால் மக்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் எடுத்து ஃபைனான்ஸ் வாங்குகிறார்கள், கடன் வாங்குகிறார்கள், பட்டாக்குடி மகளிர் லோன் வாங்குகிறார்கள். பல பேங்குகளில் பல வண்ணமாக வாங்கி மக்கள் எத்தனையோ வழிகளில் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வாழும்போது இதெல்லாம் யோசிக்காத மூடன்கள் இப்படியெல்லாம் மடதனமாக செல்வது இனி பூமியில் இடவெளி இல்லை. ஆகையினால் புதிய சட்டங்களை திருத்தப்பட வேண்டும். இதெல்லாம் வர வேண்டும். செயல்படாமல் அமைதியாக காத்திருந்தால் வருவதை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.